மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யோகாதிபதியான சுக்கிரன் 5-9 கூடிய சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது ஒரு பெரிய சந்தோஷமான செய்தியை தரும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். அது என்ன சுக்கிர பயிற்சி? ஏன்னா ஒவ்வொரு மாதமும் சொல்லிகிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு அதனால் என்ன நல்லது நடக்கும்னு தெரியல சார் அப்படின்ட்டு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்தால் நல்ல நண்பர்கள் அமைவார்கள். ஏன் அப்படின்னு கேட்டால் களத்திரக்காரகன் சுக்கிரன். களத்திரக்காரகன்னா திருமண உறவுக்கு சுக்கிரன், திருமணம் கடந்த உறவுக்கு சுக்கிரன், நல்ல நண்பர்கள் அமைவதற்கு சுக்கிரன், நல்ல நண்பர்கள் அமையாமல் போவதற்கும் சுக்கிரன். சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஐசோலேட்டடாக இருப்பாங்க, தனிமை விரும்பியாக இருப்பாங்க. அவங்க ஜாதகத்திலலாம் பார்த்திங்கன்னா சுக்கிரன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது, மறைவு ஸ்தானத்தில் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுறது என்னமோ ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி எல்லாம் ஒரு பதட்டமாகவே பண்ணுவாங்க. சில விஷயங்களை யாருக்கும் தெரியாமல் இருக்கணும் அப்படின்ட்டு ரகசியமாகவே பண்ணுவாங்க. அதற்கும் காரணம் சுக்கிரன் தான். ஸோ சுக்கிரன் நல்ல விதத்தில் இருந்துட்டார்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட நல்ல நண்பர்கள் அமைவார்களோ அதற்கேற்றாற் போல் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையும் அமையும். அது மட்டும் இல்லை, சுக்கிரன் நல்லா இருந்துட்டால் குரு சாதகமாக இல்லாட்டினா கூட சுக்கிரன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன் அப்படின்னு கேட்டால் சுக்கிரன் அசுர குரு மட்டும் கிடையாது, குரு பகவானுக்கு, ப்ரகஸ்பதி பகவானான குரு பகவானுக்கு மாப்பிள்ளையும் கூட. என்னதான் மாப்பிள்ளையாக இருந்தாலும் 2 பேருக்கு எதிரி. அதாவது சுக்கிரனுக்கு மட்டும்தான் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய சஞ்சீவனி மந்திரத்தை தெரிந்தவர். அதனால தான் சுக்கிரன் கொஞ்சம் பவர்ஃபுல், குருவை காட்டிலும் பவர்ஃபுல். அதே சமயம் இந்த சுக்கிரன் சாதகம் இல்லாத இடத்துல இருந்துட்டார்னா, களத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல இருந்துட்டார்னா நண்பர்கள் விஷயத்திலும் சரி, களத்திரம் நல்ல வாழ்க்கை துணை அமைவதில் விஷயத்திலும் சரி நிம்மதி இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் போகும். ஸோ மனுஷன் நிம்மதியாக இருக்கணும்னா குரு இருந்து பிரயோஜனம் இல்லை, சுக்கிரன் சாதகமாக இருக்கணும். அப்படிப்பட்ட சுக்கிர பெயர்ச்சி இந்த மாதத்தில் ஏற்படுகின்றது. மே மாதம் 19ஆம் தேதி ஏற்படுகின்றது. 19ஆம் தேதி ராத்திரி விடிஞ்சா 20ஆம் தேதி அந்த டைமில் ஏற்படுறது. எங்கேருந்து எங்கே அப்படின்னு கேட்டால் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ரிஷபராசி தன்னுடைய ஆட்சி வீடு, ரிஷபராசியில் ஆட்சி வீட்டில் போய் அமரும் பொழுது, குருவோடு இணையும் பொழுது உங்களுக்கு தன்னுடைய சொந்த வீட்டில் போய் அமர போகிறாரு. இன்றைக்குமே என் வீட்டில் போய் உட்காந்தேன்னா நான் கொஞ்சம் அதிகாரமாக பேசுவேன்ல, அது மாதிரி சுக்கிரன் அந்த இடத்துல பவர்ஃபுல்லாக இருப்பார். இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா சூரியன் கொஞ்சம் தள்ளி போயிடுவார். அதனால் சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் நெருக்கம் குறைவாக நெருக்கம் ஜாஸ்தி இருக்கிறதுனால அஸ்தங்கித பலனும் கிடையாது. அஸ்தங்கிதம்னா மறைவு ஸ்தானமும் கிடையாது. அதனால் சுக்கிரன் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்த போகிறாரு. அப்படிப்பட்ட நல்ல பலன்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் உங்கள் ராசியை அறிவோம். மகர ராசி. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யோகாதிபதியான சுக்கிரன் 5-9 கூடிய சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது ஒரு பெரிய சந்தோஷமான செய்தியை தரும். அது குழந்தை பாக்கியம், திருமணம், வியாபார அனுகூலம், வியாபாரத்தில் வளர்ச்சி, பதவி உயர்வு, உத்தியோக பிராப்தி, ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும். 2ஆம் இடத்து சனி, 7.5 சனி பாதிப்பில் கூட நல்ல விஷயம் நடக்க போகிறது இப்போ தான் உங்களுக்கு முதல் முறையில். அதனால் இத்தனை நாளாக பணத்தட்டுப்பாடை சந்தித்து கொண்டிருந்த மகர ராசி நண்பர்களுக்கு இப்பொழுது அந்த பணத்தட்டுப்பாடு குறையறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும். செல்வாக்கு மிக்க நபர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கை துணை உடம்பு ரீதியாக சங்கடத்தை சந்தித்து கொண்டிருந்தால் அவருக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவருடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நல்லது நடக்கிறதுக்கு உண்டான நேரம். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மீடியா தொழில் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி, அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் அரசு பதவியில் இருக்கிறவங்களுக்கும் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வியாபாரம் செய்கிறவராக இருந்தாலும் சரி,
வெஜிடபிள்ஸ் வியாபாரம் பண்ணாலும் சரி, இல்லை மளிகை கடை வியாபாரம் பண்ணாலும் சரி, இல்லை இரும்பு வியாபாரம் பண்ணாலும் சரி, எந்த வியாபாரம் பண்ணாலும் சரி, இத்தனை நாள் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு இருந்தது. இப்போ அந்த பணத்தட்டுப்பாடு போகிறதுக்குண்டான நேரம் வந்துவிட்டது. பெண்களுக்கு உண்டான ஆடை ஆபரணங்களை வாங்கி விற்பவர்கள், நகைக்கடை அதிபர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிர பயிற்சி அமோகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தங்கத்தின் விலை உயரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால தங்க நகை வியாபாரிகள் அபரிமிதமான லாபத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். இது இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா ராசியில் பிறந்த தங்க நகை வியாபாரிகளுக்கும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே சமயம் ஆடு மாடு கோழி பண்ணை வைத்திருப்பவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். அதாவது கால்நடைகளுக்கு உண்டான வியாபார வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சந்தைப்படுத்தும் விஷயத்தில் இருந்த தடைகள் விலகும், நன்மைகள் அதிகரிக்கும். பூமி தொடர்பான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் பூமி தொடர்பான சங்கடங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த டைமில் மட்டும் ஜூன் 10 தேதிக்கு மேலே கவனமாக இருந்துக்கோங்க. அது வரைக்கும் எந்த பாதிப்புகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டிலேருந்தே தொழில் பண்ணக்கூடிய குடும்ப தலைவிகள், இல்லாட்டி நீங்கள் சின்னதாக இப்போ தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய நபராக இருந்தாலும், ஆண்களாகவும் பெண்களாகவும் இருந்தாலும் சரி, இல்லை ஹோம்மேடு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, உங்களுடைய வியாபாரத்தில் புதிய முயற்சியில் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தும். வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கும் இந்த வாரம் இந்த சுக்கிர பயிற்சி சாதகமான பலன்களை ஏற்படுத்துகின்றது. உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம், உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு, அதாவது அரசாங்க பதவியிலிருந்து பதவி உயர்வுக்காக நீங்கள் சில தவறுகள் பண்ணியிருப்பீங்க. அந்த தவறுகள் காரணமாக உங்களுடைய பதவி உயர்வை நிலுவையில் வைத்திருந்தாங்கன்னா அந்த பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் குழந்தைகள், உடன்பிறப்புகள், உங்களுடைய தோழர்கள், இவர்கள் அனைவரும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தினாலும், என்னதான் நல்ல விஷயம் நடந்தாலும், ஏழரை சனி நடந்துட்டு இருக்கிறதுனால பண விவகாரங்களில் யாரை நம்பியும் கையெழுத்து போட்டுறாதீங்க. நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் இல்லை, கடந்த காலத்தில் நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இழுபறி நிலைமை ஏற்படுத்தியிருந்தால் கூட இந்த சுக்கிர பயிற்சியில் நன்மைகள் ஏற்பட்டாலும், செவ்வாய் பயிற்சிக்கு பிறகு ஜூன் 1ஆம் தேதிக்கு மேலே வழக்கு சங்கடங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் யாருக்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் கொடுத்த நபர்கள் உங்களுக்கு அவமானங்களை ஏற்படுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும். ஆனால் அதை காப்பாற்றுறது யாருன்னு இந்த சுக்கிரன் தான். சுக்கிரன் குரு சேர்க்கை உங்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு உண்டான உபாயங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். ஸோ சுக்கிர பயிற்சிங்கிறது மகர ராசிக்கு வளர்ச்சியை தரக்கூடிய பயிற்சியாக இருக்கிறதுனால நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டால் அம்பிகை வழிபாடு. அதாவது அம்பிகை வழிபாடுன்னு சொன்னால் மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 பேர்த்தையும் சேர்த்து வழிபட்டால் இன்னும் விசேஷம். அதில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறதுனால உங்களுக்கு பணத்தட்டுப்பாடுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் காளி வழிபாட்டையும் சேர்த்து பண்ணுங்கள். ஏன்னா சனி 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு தடங்கல்கள் வரலாம். ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது உங்கள் பேரில் வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதுலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு காளி வழிபாடு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த சுக்கிர பயிற்சியின் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை அம்பாளின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடந்த வேண்டும். அப்படிப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு எப்போ நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கு அடியேனை தொடர்பு கொள்ளலாம். அதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால வாழ்வை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஒரு நல்ல அட்வைஸ் கிடைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திடும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.